ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இன்று வர ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்திருக்க மகிழ்ச்சியான செய்தி, அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ சார் நமக்கு கொடுக்க இருக்காங்க, இதை தாங்க ரேஷன் கடை தரப்பு மக்கள் எல்லா மக்களுமே தினசரி ஆயிரக்கணக்கான கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகள், கோடிக்கணக்கான கேள்விகளாகவே இருக்குது. ஸோ ரேஷன் கடையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.19 லட்சம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடுவாங்க, இன்றைக்கி வெளியிடுவாங்களா, மாலை வெளியிடுவாங்களா, இன்னும் சிறிது நேரத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடுவாங்களா, இப்படி ஒவ்வொரு தேர்வர்களுமே நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடை முடிவுகள் அதி விரைவில் நமக்கு கொடுக்க இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தினருக்குமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுடைய முடிவுகள் இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி இல்லைனா 8, 9 இந்த தேதிகளில் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருக்குமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாவட்ட வாரியாக எந்த நேரத்தில் வேணாலும் ரிசல்ட் வெளியிடப்படலாம். ஸோ இந்த டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தாங்க ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துடைய கூட்டுறவு சங்க மண்டலங்களுடைய வெப்சைட் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே இது இருக்குது. கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படக்கூடிய நியாய விலை கடைகளில் கட்டுநர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் காலி பணியிடங்கள் இது மொத்தம் பார்த்திங்கன்னா 6503 காலி பணியிடங்கள். ஸோ முதற்கட்டமாக இவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த ரேஷன் கடையில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார் இவர்களுக்கு முதற்கட்டமான ரிசல்ட்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு, மதுரை மற்றும் சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா முதற்கட்டமான ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கூட ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நேர்காணல்கள் எண்ணமே முடிக்காமல் இருக்குது. ஸோ நேர்காணல்கள் முடித்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அதி விரைவில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்க இருக்காங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுக்காக வெளியிடப்படலாம். ஸோ நண்பர்களே, ரேஷன் கடையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பதவிகளுக்கு மிக முக்கியமானது அறிவிப்பு எல்லாமே கொடுக்க இருக்காங்க. ஸோ ரேஷன் கடை தேர்வர்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி, 38 மாவட்டத்தினருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் SMS மூலிமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க, இல்லைனா கால் லெட்டர் போஸ்டல் மூலிமா கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ நண்பர்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.